மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் நம்முடைய அன்புடன் வரவேற்கிறது. மிஸ்டர் என் விஜய் சாருங்கிறவர் சார் வாட்டர் டேங்க் கிரியேட் செய்து ப்ராஜெக்டில் எப்படி செட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க சார்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட டவுட் கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த வீடியோவை நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? வாட்டர் டேங்க் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ப்ராஜெக்டில் வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ரிவிட்டில் போய்க்குவோம். ஸோ ஃபேமிலி கிரியேஷன் நியூ. ஓகே, மெட்ரிக் யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணலாம். மெட்ரிக் யூஸ் பண்ணுறதுனாலும் மெட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் ஃபிக்சர்ஸ்ன்னு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஜெனரிக் எடுத்து கூட க்ரியேட் பண்ணலாம். பட் ஜெனரிக் எடுத்திங்கன்னா கொஞ்சம் இதில் வைக்கும்போது சில பிரச்சனைகள் பண்ணும். ஓகேங்களா? ப்ராஜெக்டில் வைக்கும்போது சிஸ்டம் டிஃபால்ட்டில் வைக்கும்போது கரெக்டாக ரீட் ஆகாது. பைப்பெல்லாம் ரீட் ஆகும், பட் டேங்க் ரீட் ஆகாது. நீங்கள் லொக்கேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ளம்பிங் ஃபிக்சர்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஓப்பன். ஸோ இப்போ ஒரு சின்டாக்ஸ் டேங்க் மாதிரி நான் வரைஞ்சிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்குவோம். ஃப்ரண்ட் பிளேன் அது எந்த பிளேன் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எலிவேஷன் பிளேன் எது வேணுமோ நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு ரிவால்வ். ஓகே, ரிவால்வ். இப்போ நான் என்ன சின்டாக்ஸ் டேங்க் வரைகிறேங்கிறதுனால ரிவால்வ் எடுத்துக்கிறேன். இல்லை எனக்கு நார்மல் டேங்கே போதும் அப்படின்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கிட்டு கூட பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்ட்ரூஷன் எடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் பவுண்டரியில் வரைகிறேன். இங்கேருந்து ஒரு 3 feet வச்சுக்குவோம். ஓகே, ஸோ 1 feet. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். டேங்க்கில் காப்பி பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நம்ம பேஸ் பாயிண்ட்டை வச்சு நான் எடுத்துக்கிறேன். 1, ஸோ 1.5 மீட்டர். ஓகே, இருங்க, மல்டிபிள் செலக்ட் பண்ணல. இது 1.5 மீட்டர், மொத்தம் 3 மீட்டர், 4.5, 6 மீட்டர். ஓகே, ஸோ இதை கூட நம்ம எடுத்துக்கோம். 5.5 மீட்டராக இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ திருப்பி ஒரு அடி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். இது ஒரு அவ்வளோ தூரம் கூட வேண்டியதில்லை, 6 feet. இதை டிலீட் பண்ணிடுறோம். ஓகே, நான் கொஞ்சம் சிம்பிளாகவே வரைகிறேன். உங்களுக்கு என்ன டைமென்ஷன்ஸ்க்கு வேணுமோ வரைஞ்சிக்கோங்க. ஆக்சிஸ் லைன். ஓகே, இதில் ஒரு சின்னதாக ஒரு வேலை பார்த்துக்குவோம். சிக்ஸ் இன்ச். ரைட். ஸோ நமக்கு ஓரளவுக்கு ஷேப் வந்துருச்சு. ரியலிஸ்டிக் வச்சுக்குவோம். ரியலிஸ்டிக் வச்சுக்கிட்டு ஷேப் ஓரளவுக்கு வந்துருச்சு. ரைட்டுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ளே நான் வாய்ட் லேண்டை க்ரியேட் பண்ண போகிறது. கேப்பும் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம திருப்பி ரெஃபரன்ஸ் லெவலில் வச்சுக்கிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் வரைஞ்சிக்குவோம். ஓகே, இந்த பிளேனை கூட நம்ம கொஞ்சம் வெளியில் வரைஞ்சிக்குவோம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸ்ட்ரூஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு டேப் கனெக்ஷன் கொடுக்கணும். ஓகே, செட் பிக்கப் பிளேன் ஒரு வியூக்கு போய்க்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் ஈக்குவல் டைமென்ஷன் எடுத்துக்கோம், கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துக்கோம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும்.
ஓகே. ஓகே, 3/4 இன்ச் தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா -0.5 to 1 inch ஸோ அப்படி கொடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே நான் டேப் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ போட்டிங்கன்னா பைப் கனெக்டர், செலக்ட் ஃபேஸ், இந்த ஃபேஸ். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு டயாமீட்டர் 1 inch, அவுட் 1. ஸோ பை டைரக்ஷன் கிடையாது, அவுட்டு. ஹைட்ரானிக் சப்ளை கிடையாது, டொமஸ்டிக் கோல்டு வாட்டர். நான் ஒரு ஜிபிஎம், ஸோ ஒரு 5 ஜிபிஎம், என்ன ஜிபிஎம் வேணுமோ நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்கே பைப் கனெக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. பைப் கனெக்ஷன் வேணுன்னா நீங்கள் கூட அங்கே இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரூஷன் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? வரைஞ்சிக்கிட்டு கூட நீங்கள் எடுக்கலாம், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது நீங்கள் உங்கள் இதுக்கே விட்டுக்கிறேன். சரி, எப்படி வேணுமோ நம்ம பண்ணிக்கலான்ட்டு. ஓகே. இப்போ அடுத்து திருப்பி இன்னொரு எக்ஸ்ட்ரூஷன் மேலே வந்து நமக்கு வேணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ரூஷன், செட்டப் பிளேன், சரி செட்டப் பிளேன், அது ஏற்கனவே பிக்கப் பிளேன், dimension. ஓகே. ஸோ இப்போ இங்கே இருக்க மைனஸில் வேணும். ஸோ அப்படியே இருக்கட்டும், இது 0 இருக்கட்டும். நம்ம அங்கே போய் இதில் கொடுத்துக்கலாம். சரி, இதில் வச்சுட்டு என்ன டைமென்ஷன் வேணுங்கிறத பார்த்து நம்ம கொடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக நமக்கு அதில் உள்ள மாதிரியே வந்துருச்சா? ஓகே. ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் பிளேன், மிரர் பிக் ஆக்சிஸ், திருப்பி ரெண்டையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. மிரர் ஆக்சிஸ் இங்கேருந்து எனக்கு 45 டிகிரி. இப்போ திடீரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் வந்தாச்சு. ஓகே. கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஆர்ட் ஷேப்பாக இருக்குது, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா கரெக்டான டைமென்ஷன்ஸ் வரைஞ்சிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இந்த ஷேப்பும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஆக்சுவலாக நான் இங்கேருந்து டாப்லேருந்து எடுத்திருந்தேன்னா எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும். நான் இந்த வியூ எடுத்துட்டேன். ஓகேங்களா? டாப் வியூ எடுத்து வரைஞ்சிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். உங்களுக்கு வந்து இந்த பிளேனை நான் வந்து எடுத்துகிட்டு இதுலேருந்து நான் வரைஞ்சிருந்தேன்னா டாப்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கர்வேச்சர் வரும். இப்போ கர்வேச்சர் இருக்காது. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? ஓகே. இந்த டாப் ஃபேஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த இதை நீங்கள் காப்பி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, ரைட். ஸோ இப்போ திருப்பி இந்த சைடு எனக்கு பைப் கனெக்ஷன் வேணும். ஸோ ஏன்னா இன்லெட் வேணும். ஸோ இப்போ திருப்பி பைப் கனெக்டர் இந்த இடத்துல வருது. திருப்பி அதை செலக்ட் பண்ணிக்குவோம். அதே சைஸ் 1 inch கொடுத்துக்குவோம். இது இன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கோல்டு வாட்டர், சும்மா 5 ஜிபிஎம். எவ்வளோ ஜிபிஎம் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு முடிச்சாச்சு. ஓகே. இப்போ இந்த இதை நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ஃபேமிலிஸில் நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். எங்கே வேணுமோ நீங்கள் லொக்கேஷன் எடுத்துக்கோங்க. வாட்டர் டேங்க். ஸோ இப்போ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கே தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை காமிக்கலாம், பட் உங்களுக்கு எப்படிங்கிறது புரியணுங்கிறதுக்காக தான் இது பண்ணுறேன். ஓகே. சிஸ்டம் டிஃபால்ட் உங்கள்
பிளான் பில்டிங் இதில் பிளான் எதுவும் இல்லை, ஜஸ்ட் நான் சொல்கிறேன் எப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் அந்த பிளானில் கூட கொண்டாந்து வச்சுக்கலாம். போயிட்டு ப்ளம்பிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு சிஸ்டமில் போயிட்டு இங்கே காம்பனண்ட், இங்கே டேரெக்டாக ப்ளம்பிங் பிக்சர்ஸ் எடுக்கலாம். பட் அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் வந்து இங்கே போய் எடுக்கலாம், அல்லது இங்கே போயிட்டு பிளேஸ் அ காம்பனண்ட், லோட காம்பனண்ட். ஸோ உங்களோட காம்பனண்ட் எங்கே இருக்குது? வாட்டர் டேங்க். ஸோ எங்கே வேணுமோ லொக்கேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வாட்டர் டேங்க் இங்கே இருக்குது. ஓகே, அது எலிஸ்ட்ரிக்கில் வச்சுக்கோம். இப்போ போயிட்டு பைப்பு. ஓகே, ஸோ எனக்கு வந்து டொமஸ்டிக் கோல்டு வாட்டர், பிவிசி, டிடபிள்யூபி. ஓகே, 1 inch பைப், இன்ஹெரிட் எலிவேஷன், இன்ஹெரிட் சைஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து ஆக்சுவலாக நான் இதில் வச்சுருக்கணும், எடுப்போம் திருப்பி. இன்ஹெரிட் சைஸ், இன்ஹெரிட் எலிவேஷன். போயிட்டு ஃபைன் கொடுப்போம். ஓகே, இது இங்கேருந்து அவுட். ஓகே, வாட்டர் டேங்க். வாட்டர் டேங்க் சப்ளைக்கு இதே மாதிரி நீங்கள் திருப்பி பைப்பு, இன்ஹெரிட் எலிவேஷன், இன்ஹெரிட் சைஸ், டாப் எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? உங்கள் டவுட் கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேற்கொண்டு டவுட் இருந்துச்சுன்னா திருப்பி சொல்லுங்கள், திருப்பி நான் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.